சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். சிஸ்டர் இன்னைக்கு வந்து 30/7/1970 முறையுடைய 2வது பார்ட் பார்க்கிறோம். ஸோ சூப்பரான முரளி. அந்த பழைய சமஸ்காரத்தை அழித்தால்தான் புது சமஸ்காரத்தை நிரப்ப முடியும். அது அந்த சக்தி கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு காரணம் பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உலகத்துக்கே ஆதாரமா இருக்கிற உங்க வாயிலிருந்து பலவீனம்ன்ற வார்த்தை வரலாமா? அது அழகா இருக்கா? உலகத்துக்கே ஆதாரமே நீங்க தான் இல்லையா? கடவுளுக்கே பலவீனமா? ஏன்னா அவங்க நம்மள கடவுள்னு எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க கோயில்ல. ஸோ அதனால உங்களுடைய வாயிலிருந்து பலவீனமான வார்த்தைகளே பொருந்தாதுன்ற. ஸோ அதனால இப்ப ஒவ்வொரு மூர்த்தியிலும் என்ன சாட்சாத்காரம் அதுல இருந்து படிச்சு. இப்போது ஒவ்வொரு மூர்த்தி இடத்திலும் அனைவருக்கும் என்ன சாட்சாத்காரம் கிடைக்கும்? பாப்தாதாவின் சாட்சாத்காரம். அனைத்து மூர்த்திகளிடம் ஆன்மீக ஒளி தென்பட வேண்டும். யார் அந்த ஒளியை பார்த்தாலும் பலியாகிவிட வேண்டும். அனைவரையும் பலியாக்க முடியும். சிலருக்கு முக்திதாமம், சிலருக்கு ஜீவன் முக்திதாமம். உங்களிடமிருந்து தங்களது உண்மையான பாகத்திற்கான உரிமையை யாரும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்து விடக்கூடாது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்கள் மூலமாக அவரவர்களது உண்மையான பாகம் மற்றும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அவசியம் அடைய வேண்டும். யாரும் தங்களது ஆஸ்தியை அடைவதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு இருந்து விடக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களது மூர்த்தி இடத்தில் ஒளி இருக்க வேண்டும். இவ்வாறு தன்னை வள்ளலின் குழந்தை வள்ளலாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கொடுப்பவர்களிடத்தில் ஆர்வம் மற்றும் ஒளி இருக்கும். இப்போது அது மறைந்திருக்கிறது. அந்த சம்ஸ்காரங்கள் அதை இப்பொழுது வெளிப்படுத்துங்கள். அந்த சம்ஸ்காரங்களை இப்பொழுது வெளிப்படுத்துங்கள். அந்த சம்ஸ்காரங்கள் இன்று வரை வெளிவராத அளவிற்கு எந்த விஷயத்தில் பிஸியாக இருக்கிறீர்கள்? பலவீனங்களில் அழிப்பதில் பிஸியாக இருக்கிறீர்கள். கணக்குகளை, கர்ம கணக்குகளை முடித்தே ஆக வேண்டும். ஆனால் ஒன்று விரைவில் முடிப்பது. அதே கணக்கிற்கு சிலர் 5 நிமிடமும் சிலர் அரை மணி நேரமும் எடுத்துக்கொள்கின்றனர். சிலருக்கு முழு நாள் சிந்தித்தாலும் கணக்கு எடுக்க முடிவதில்லை. இவர்கள் அனைவரும் விசேஷ ஆத்மாக்கள் ஆக ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு காரியமும் விசேஷமானதாக இருக்க வேண்டும். இதன் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் முன்னேற வேண்டும் என்ற தூண்டுதல் கிடைக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் அனைவரும் ஆதார மூர்த்திகளாக இருக்கிறீர்கள். ஒருவேளை ஆதாரமே இவ்வாறு இருந்தால் மற்றவர்கள் என்ன செய்வர்? விசேஷ ஆத்மாக்கள் விசேஷ கவனம் கொடுத்தே ஆக வேண்டும். இப்போது கடந்து முடிந்தவைகளை சங்கல்பத்திலும் கொண்டு வரக்கூடாது. மறதியாகவும் பழைய சம்ஸ்காரங்கள் என்ற விஷம் வெளிப்பட்டு விட்டால் இது மிகவும் பழைய பிறவிக்கான சம்ஸ்காரம், இப்போதையது அல்ல என்பதாக புரிந்து கொள்ளுங்கள். கடந்து போன பழைய விஷயங்களை அடிக்கடி யாராவது வர்ணனை செய்தால் இதுதான் வீணானவை என்று கூறப்படுகிறது. இந்த பாண்டவ சேனை முதலில் தனது குடும்பத்திற்கு முன் ஒரு உதாரணமாக இருந்து காண்பிக்க வேண்டும். சாகார ரூபத்தில் பிரம்மா உதாரணமாக இருந்தார் அல்லவா? இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். ஆக இன்றைய நாளை பழைய சம்ஸ்காரம் மற்றும் சங்கல்பத்தை சமாப்தி செய்யுங்கள் என்று கூறலாம். புரிந்ததா? குறிப்பா பாபா வந்து சங்கல்பம் வந்தவுடன் அது சமஸ்காரம் ஆயிடணும். அதாவது சங்கல்பத்தோட நிக்காம அது சமஸ்காரமாகவே புது குணங்கள் ஆகி இருக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லி இருந்தாரு. ஸோ அதுக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த பழைய சமஸ்காரம் எட்டி பார்க்கறத அழிக்கணும் அப்படிங்கறதும் ஃபுல்லா இந்த முரளியில சொல்றது. ஸோ அதனால உங்களை பார்த்தா பாப்தாதா தெரியணும் உங்க ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும். அந்த மாதிரி ஆன்மீக ஜொலிப்பு தெரியணும்ன்றார்.
சோ நம்ம பிரம்மா பாபாவை பார்க்காட்டினா கூட தாதி உடம்புல பாப்தாதா வரும்போது பார்த்துருக்கணும். ஒரு வந்த உடனே முகமே வேற மாதிரி இருக்கும். So அந்த மாதிரி தெரியணும்ன்றாரு. அத பார்த்த மாத்திரத்துல அவங்க பலியாகிடணும்ன்றாரு. எப்படி நம்ம பாபா மீட்ல பாபா வந்த உடனே அந்த பார்வையிலே அப்படியே நம்ம மனம் எவ்வளோ ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அப்படியே லேசாக ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி உங்களாலையும் மற்றவர்களை பலியாக்க முடியும். அவருக்கு சமமா ஆக்குறாரு. அவரோட குழந்தை இல்லையா? அவர மாதிரி தானே இருக்கணும். சோ அப்படி ஆக்க முடியும்ன்றாரு. சிலருக்கு முக்தி தாமம், சிலருக்கு ஜீவன் முக்தி தாமம். இதுல எல்லாரும் ஜீவன் முக்தி அடைய மாட்டாங்க. பட் அவங்கவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய உண்மையான பாகம் எதுவோ அதை கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து அவங்க எடுத்துக்கணும். உங்களை பார்த்த மாத்திரத்துல அவங்களுக்கு அது தோணணும். தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி அடையணும், நம்மளுடைய பாகத்தை நடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். அதுல இருந்து வஞ்சிக்கப்பட்டுடக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய பாகத்தை அவங்க நடிக்கதான் போறாங்க. நம்ம இல்லாட்டினாலும் வேற யார் மூலமாவது அந்த தூண்டுதல் கிடைக்கும். அதுக்குதான் பாபா சொல்றார், உங்க மூலமா அந்த தூண்டுதல் கிடைக்கணும்ன்ற. இல்லையா? ஏதோ ஒரு கோயிலுக்கு கூட்டம் போகுது, அங்கதான் சக்தி இருக்குதுன்ட்டு. அது பாபா குழந்தைங்களுடைய நினைவு. எந்த குழந்தை சக்திசாலியா இருக்குதோ அவங்களுடைய நினைவார்த்தத்துக்கு கூட்டம் போற மாதிரி இங்கேயும் நடக்கும். சோ அதனால அப்படி வஞ்சிக்கப்பட்டுடக்கூடாது. சோ நம்ம கூடிய விரைவில் வந்து அந்த சத்ய சாய் பாபாவுடைய அடுத்த ஜென்மம் அதை பற்றி வீடியோ போட போறோம். சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் தான் அவருடைய அவதாரம்னு சொல்றாங்க. அது அடுத்த விஷயம். பட் ஆனா சத்ய சாய் பாபாவா இருக்கட்டும், இப்ப வரவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்கள பார்க்கிறவங்களுக்கு அந்த ஒரு தெய்வீக தன்மை அனுபவமாகுது. அவங்க நடிக்கிறதாகவே இருக்கட்டும், அவங்க ஏமாத்துறதாவே கூட இருக்கட்டும். ஆனா எவ்வளவு நேரம் வந்து அந்த நிலையிலே இருக்க முடியும்? அப்ப அவங்களால இருக்க முடியுதுன்னா, நம்மளால இருக்க முடியாதா? ஏன்னா அந்த நிலையில இருக்கணும்ன்ற ஏன்னா இப்ப ஆ ஞானத்தை கேட்டு ஆகுறவங்க ரொம்ப கம்மியானவங்க தான் ஆவாங்க. அது நம்ம தர்மத்து ஆத்மாக்கள் தான் ஞானத்தை கேட்டு வருவாங்க. ஆனா நம்ம தர்மத்துக்கு மட்டும் நம்ம முக்தி கொடுக்க போறது இல்ல. எல்லாருக்கும் கொடுக்க போறோம். அப்ப அப்ப ஒவ்வொரு தர்மத்தினரும் யாரு மேல மரியாதை வச்சிருக்கிறாங்களோ, அவங்கள விட ஒரு படி மேல நம்ம இப்ப மாறணும். அப்பதான் ஈர்க்க முடியும் அவங்கள. இல்லையா? அப்ப சத்ய சாய் பாபா வந்து ஒரு அற்புதம் பண்றாங்க. லிங்கம் எடுக்கிறாரு. அந்த மாதிரி அற்புதம் பண்றாங்க. நாம வந்து அது பண்றது கிடையாது. நாம வந்து பாபாவ அத வச்சு நம்புறதும் கிடையாது. நமக்கு தெரியும். இதுதான் பாபா, இதுதான் உண்மைன்னு தெரியும். ஆனாலும் மற்றவர்கள் பார்த்தா மட்டும் தான் நம்புவாங்க. அதனால தான் உங்கள பார்த்தா பாபா தெரியணும்ன்றாரு. இது இல்லாம காட்சி கிடைக்கும். அதுவும் எப்பன்னா பாபாக்கு சமமா நம்ம ஆனாதான். இல்ல ஒரு மோசமானவன வந்து கடவுளுடைய காட்சி கிடைச்சா அது கடவுளுக்கே அசிங்கம். இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டாவும் மாறணும். அப்ப அப்ப நம்ம இன்னும் தீவிரமா யோகா பண்ணணும் அப்படின்னு தோணுது. அவங்களுடைய இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா யோகத்தின் மூலமா தான் வெளிப்படுத்த முடியும். ஆமா, அந்த உணர்வு அவங்களுக்கு வரணும். நம்மள பார்த்த உடனே அந்த உணர்வு அவங்களுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம யோகா பவர் இருக்கணும். கரெக்ட். ஏன்னா ஒரு வீடியோல ஒரு வீடியோல சொல்றாங்க, வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வராங்க. அவங்களுக்கே தெரியாது. இவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு கனவுல வந்து இந்த இடத்துக்கு போன்ட்டு வராங்கன்றாங்க. அடுத்தது வந்து இவங்க வீட்டுல பக்தர்கள் பேசிக்கிறத அவர் சொல்லுவாராம், நேத்து நீ இத பேசிட்டு இருந்த வீட்டுல. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, அவரு பரபிரம்மம் எல்லா இடத்துலயும் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து பாபா சொல்றாரு நமக்கு கடைசியில நடக்கும்ன்றாரு. எதிர இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியும்ன்றாரு. அப்ப அவங்களும் தோத்து போயிடுவாங்க அந்த நேரத்துல. அப்ப அந்த அளவுக்கு நம்ம பக்காவாகணும். ஆனா இப்ப நம்மள மறைச்சுதான் வச்சிருக்காரு. அதனாலதான் குப்தமா இருக்கிறீங்க, குப்தமா இருக்கிறேன். கடைசியில ஜொலிக்க ஆரம்பிக்கும். அதான் அங்க முக்கியமான விஷயம். இப்ப பக்தியே ஞானத்தோட நிழல்னு தானே பாபா சொல்வாரு. கரெக்ட். இவங்களுக்கு இந்த மாதிரி காட்சி கிடைக்கிறது, இவங்களுக்கு அந்த கனவுல வந்து சொல்றது, இவங்களுக்கு நிஜத்துல பார்த்தது, நான் நீதான் நினைக்கிறேன்னு சொல்றது எல்லாமே நம்மளோட நிழலா இருக்கும்.
அப்ப கண்டிப்பா. நிஜம் வரும்போது மக்கள் நம்ம பக்கம் வருவாங்க. ஏன்னா நிஜமா இருக்கிறத பிரம்மா பாபா உடம்புல சிவபாபா வந்த டைம்ல எல்லாம் காட்சி காட்சி தானே வந்தாங்க. பாபா போய் கூப்பிடலையே. இதே தான் அங்கேயும் நடக்குது. ஆ சோ மெயினா நம்ம வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும். அதுதான் முக்கியம். அப்ப உங்கள பார்த்த மாத்திரத்துல அவங்க விபூதி கிடைச்சா சந்தோஷமாயிடுறாங்க. லிங்கம் கிடைச்சா சந்தோஷமாயிடுறாங்க. ஆனா இங்க 1 செகண்ட்ல அமைதி ஆயிடணும். அந்த 1 செகண்ட் அப்படி பார்த்த மாத்திரத்துல அவங்க அமைதி ஆயிடணும். அப்ப என்ன வித்தியாசம் அவங்களுக்கும் நமக்கும்? அப்படின்னா, அவங்க மகிமையில குளிர்காயிறாங்க. நம்ம எதுவுமே பண்ணல. இதெல்லாம் கடவுள் பண்றாருன்னு அவர் பக்கம் கைய காட்டுவோம். இதான் அங்க வித்தியாசம். இவங்க யாரும் அத பண்ண மாட்டாங்க. அதுதான் அங்க விஷயமே. அப்ப அந்த அளவுக்கு பாபா நான் பண்றேன்ற உணர்வே சுத்தமா மறக்கும்போது தான் அது நடக்கும். வெறும் கருவின்ற அந்த உணர்வுல இருக்கும்போது தான் அது நடக்கும். சோ, அதனால யாருமே அவங்களுடைய ஆஸ்திய அடையறதுல இருந்து வஞ்சிக்கப்பட்டுடக் கூடாது. அந்த அளவுக்கு உங்க மூர்த்தியில ஜொலிப்பு இருக்கணும்ன்ற. திருப்பதி அந்த தரிசனத்துல சும்மா அப்படி 1 செகண்ட் தான் பார்க்குறாங்க. அப்படி தள்ளுறாங்க. அதிலே திருப்தி ஆயிடுறாங்க. அவங்க அந்த மாரி ஸ்தூலமா அலங்காரம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா, அந்த மாதிரி உங்க முகத்துல அந்த ஜொலிப்பு இருக்கணும்ன்ற. ஆன்மீக ஜொலிப்பு. அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க உலகத்தையே மறந்து பாபாவ தவிர எதுவுமே மைண்ட்ல வராத பொழுது அது நடக்கும். ஏன்னா, நம்ம வந்து ஞானத்தின் மூலமா மட்டும் பாபாவ வெளிப்படுத்தல. முகத்தின் மூலமாக வெளிப்படுத்துறோம். அது ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி வள்ளலுடைய குழந்தை நான். அப்ப வள்ளலுடைய குழந்தையும் வள்ளல் தான். அப்படின்னு உங்கள புரிஞ்சுக்கணும். இல்லையா? பக்தர்கள பொறுத்தவரைக்கும் முகத்த பார்த்து திருப்தி அடையறோம். மேல்மருவத்தூர்ல அடிகளார் என்ன பண்ணுவாரு? அவரு வந்து உட்கார்ந்துட்டு இப்படி பண்ணுவாரு. அவ்வளவுதான். அதுக்கு தான் அவ்ளோ பேர் போறாங்க. இல்லையா? சோ ஆனா அங்க அவங்கள பார்க்கறதுனால முக்தி கிடைக்க போறதில்ல. எதுவும் கிடைக்க போறதில்ல. கடைசியில இது நடக்கும். நம்ம மூலமாக இதெல்லாம் நடக்கும். சோ அதுக்கு நாம தயாராகணும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஏன்னா ஒண்ணு கொடுக்கறாங்கன்னா, ஒரு வள்ளலே இருக்கிறாரு. ஏழைங்களுக்கு கொடுக்கிறாருன்னா, அந்த முகத்துல அந்த ஒரு சந்தோஷம், ஆர்வம் இருக்கும். இல்லையா? அந்த உமாராணி சகோதரி வந்து அன்னதானம் பண்றாங்க. ஐயோ! தீந்துருச்சுன்னா என்ன பண்றது? அது இருக்கவே இருக்காது. அந்த முகம் நமக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி அவங்களால அத்தன பேருக்கு சாப்பாடு போட முடியுதுன்ட்டு. அப்படியே சிரிச்ச முகத்தோடவே இருப்பாங்க. உங்களுக்கு கோபமே வராதா? அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். அப்ப பாருங்க. அப்ப நாம அந்த மாரி ஸ்தூலமா எதுவும் குடுக்க போறதில்ல. ஆனா நம்ம குடுக்கறதெல்லாம் சூக்ஷ்மமா தான் குடுக்க போறோம். ஆனா அதுல அந்த சந்தோஷம் தெரியணும் முகத்துலன்றேன். இல்லையா? கோயில்ல சாமி என்ன குடுக்குது? ஒண்ணும் குடுக்கலையே. ஆனா அந்த முகம் தானே அந்த சந்தோஷத்த குடுக்குது. இல்லையா? அது இருக்கணும். நான் வள்ளல் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுகிட்டா அந்த ஜொலிப்பு வந்துரும். ஏன்னா ஊக்கம், உற்சாகம் தான் சிறகுகள் பிராமண வாழ்க்கையில. சேவைக்கும் சரி, சுய புருஷார்த்தத்துக்கும் சரி. ஆனா இப்ப அது வரல. மறைஞ்சு இருக்குது அந்த குணம். அத வெளிப்படுத்துங்கன்றேன். இல்லையா? கல்லறையில இருந்து எழுப்புன்ற மாரி கல்லறையில இருக்குது. இப்ப புதைச்சு வச்சாச்சு. அத எழுப்ப சொல்றாரு. வெளிப்படுத்துங்க அந்த குணத்த. ஏன்னா, இன்னைய வரைக்கும் அந்த ஜொலிப்பு ஏன் வெளியில வரமாட்டேங்குது? அப்படி எந்த விஷயத்துல பிஸியா இருக்கிறீங்க? அத வெளிப்படுத்துறத விட வேற எதுல பிஸியா இருக்கிறீங்க? பலவீனங்கள அழிக்கிறதுல பிஸியா இருக்கிறீங்க. சோ ஒரு விதத்துல இவங்கலாம் வந்து நமக்கு இன்ஸ்பிரேஷன். இந்த மாரி சாய்பாபா இந்த மாரி வரவங்க வந்து, அவங்க பார்க்கும்போது அத்தன பேர் விழறாங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஆகணும்ன்ற அந்த பொறுப்பு நமக்கு சொல்லுது. இல்லையா? ம். அப்ப பலவீனங்கள அழிக்கிறதுல பிஸியா இருக்கிறீங்க. அழிச்சு தான் ஆகணும். ஆனா, எப்படி அழிக்கிறீங்க? டக்குன்னு அழிக்கிறீங்களா? சிலர் 5 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் ஆகுது ஒரு பலவீனத்த அழிக்கிறதுக்கு.
கோபம் வருது, அது கண்ட்ரோல் பண்ணி ஞானத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அல்லது முரளியை எடுத்து பார்த்தப்புறம் அப்பாடா! அப்படின்னு அமைதிப்படுத்திக்கிறது. ஆ சிலருக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. சிலர் முழு நாளும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பயும் முடியல. ஆனா இவங்க எல்லாருமே விசேஷமான ஆத்மாக்கள். அதனால விசேஷ ஆத்மாக்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் விசேஷமா தானே இருக்கணும். ஒவ்வொரு காரியமும் விசேஷமா தானே இருக்கணும். இதன் மூலமா தான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் முன்னேறணும்னு தூண்டுதல் கிடைக்கும்ன்றது. இல்லையா? உங்களுடைய சங்கல்பம் அப்படி அதுதான் சார் அந்த வீண் எண்ணங்களே வரக்கூடாது. வீண் எண்ணம்னா என்ன அது? இந்த சக்தி கொடுக்கிறத தவிர எல்லாமே வீண் எண்ணம் தான். அப்படி இருக்கும்போது தான் இப்ப சமீபமா சாக்கார முரளியில சொன்ன மாரி, நீ எண்ணத்தின் மூலமாகவே நீங்க என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்போ ம். சூக்ஷ்ம லோகத்திலே இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும்ன்றார். அதுக்கு என்ன பண்ணணும்? வேற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. அப்ப முடியும்ன்றார். இப்பவே. ம். வாய திறந்து ஒருத்தர்கிட்ட தெளிவுபடுத்துற மாதிரி எண்ணத்தின் மூலமாகவே தெளிவுபடுத்த முடியும்ன்றார். சரி. ம். அமைதியாகு, ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறத எண்ணத்தின் மூலமாகவே பண்ண முடியும். எதிர இருக்கிறாங்கன்னு இல்ல, எட்ட இருந்தாலுமே. ஸோ ம். மைண்ட் மட்டும் கிளீனா வச்சுக்கணும். அதுக்கு தான் கலியுக விஷயத்துல இருந்து புத்திய விலக்கி வைங்க அப்படின்னு பாபா சொல்றார். ஆ ஸோ அப்ப நான் விசேஷமானவன். அப்ப என்னுடைய எண்ணம் விசேஷமா தானே இருக்கணும். நான் ஏன் இத சிந்திக்கிறேன் அப்படின்னு கட் பண்ணணும். இப்ப நான் விசேஷமான ஆத்மான்றது அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அப்ப அந்த இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க, சாய்பாபா இந்த மாதிரி இருக்கிறவங்க நடிக்கிறதாவே வச்சுக்கிட்டா கூட, அவங்களுக்கு தெரியும் நம்மள எல்லாரும் பார்க்குறாங்கன்ட்டு. அந்த கவனம் இருக்கும். ம். அப்ப ரொம்ப ம். ஜாக்கிரதையா நடந்துக்குவாங்க. அதுக்கு தான் பாபா சொல்றாரு, நீங்களும் அப்படி நினைங்கன்றார். தனியா இருக்கிறதா ம். நினைக்காதீங்க. நம்மள சுத்தி யாரும் வரப்போறது கிடையாது. ஆனா நீங்க நெனச்சுக்கோங்க, சுத்தி இருக்கிறதா நெனச்சுக்கோங்க. சாய்பாபா மாரி ம். இருக்கிறேன். என்ன சுத்தி எல்லாரும் கேமரா ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு நெனைங்க. இல்லையா? அது ஒரு சூப்பரான யுக்தி அது. தனியா இருக்கிறதாவே நெனைக்காதீங்க எப்பயும்ன்றார். அப்ப ஒவ்வொரு அசைவுலயும் அந்த தெய்வீக தன்மை தெரியணும். அப்ப ஒவ்வொரு காரியமும் விசேஷமானதாக, ஒவ்வொரு சங்கல்பமும் விசேஷமானதா இருக்கணும். இதன் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நாமளும் இந்த மாதிரி ஆகணும்னு தூண்டுதல் கிடைக்கணும். இல்ல இங்க மட்டும் தான் நம்மள மாதிரியே மத்தவங்கள மாத்துற விஷயம். சத்ய சாய்பாபா பார்க்க ம். போறவங்கலாம் நம்மளும் அதே மாரி ஆகணும்னு நினைக்கிறதில்ல. அவங்க சாமின்னு கும்பிட்டுட்டு வந்துருவாங்க. இங்க நம்மள மாதிரி தரிசனம் பார்க்க ஆகணும். தான் போறாங்க. ஆ இங்க நம்மள மாரி ம். ஆகணும். அதான் வித்தியாசம் ம். இங்க. ஏன்னா, நீங்க தான் ஆதார மூர்த்திகள். உங்க ம். ஆதாரத்துல தான் அந்த மரமே நிக்குது. அப்ப ஆதாரமே பலகீனமா இருந்தா மத்தவங்க என்ன ஆகுறது? ஆதாரம் எவ்வளவு சக்திசாலியா இருக்கணும். ஸோ அதனால விசேஷ ஆத்மாக்கள் கண்டிப்பா விசேஷ கவனம் கொடுக்கணும். சாதாரண கவனம் பத்தாது. விசேஷ கவனம் கொடுக்கணும். ஏன்னா, அஞ்ஞானிகள் கூட ஒரு 4 பேர் பார்க்குறாங்கன்னா, நல்ல விதமா நடிப்பாங்க. இல்லையா? ம். ஆனா, நம்ம எப்பவுமே விசேஷ கவனம் கொடுக்கணும். தனியா ம். இருந்தாலுமே கூட. அந்த அஞ்ஞானி ம், ஆத்மாக்களே சொல்லுவாங்க. கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. வெளியில ம், யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத. அதான் சொல்லுவாங்க. ம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னு. கரெக்ட். ஆமா. பாபா கூடவே வேற இருக்கிறோம் இல்லையா? அதனால விசேஷ கவனம் கொடுத்தே ஆகணுன்றாரு. கொடுக்கணும் இல்ல, கொடுத்தே ஆகணும். எதுல விசேஷ கவனம் கொடுக்கணும்? கடந்து முடிஞ்சத சங்கல்பத்துல கூட எடுத்துட்டு வரக்கூடாதுன்றதுல விசேஷ கவனம் கொடுங்க. இல்லையா? இது வந்து சொர்க்கத்தை நோக்கிய பயணம். நடந்து முடிஞ்ச எதுவுமே அடுத்தது நல்ல விஷயமாவே இருந்தாலும் திரும்ப வரக்கூடாது மைண்ட்ல. அப்படி இருக்கும்போது கெட்ட விஷயம், கெட்ட சமஸ்காரம், ம். ஒருவேள அந்த விஷம் அத எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த பழைய சமஸ்காரத்த விஷம்ன்றாரு. அது வெளிப்பட்டுருச்சுன்னா ம். கூட, அது ரொம்ப பழைய பிறவிக்கான சமஸ்காரம். இப்போதையது கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. கனவுல சில சமயம் ஒரு மோசமான கனவு வரும்போது,
ஏதோ ஒரு ஜென்மத்துல அப்படி ஆச்சு போல இருக்குன்னு நினைக்கிறோம்ல. ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஆயிருக்கு போல இருக்கு. அந்த மாதிரி புரிஞ்சுகிட்டு டக்குன்னு மறந்துடுங்கன்ற. நெறைய பேர் சொன்னாங்கல்ல, கெட்ட கனவா நெனச்சு மறந்துடுன்ட்டு. அப்படி டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சிட சொல்றாரு. மறந்து அது வெளியில வந்தா கூட. அதனால கடந்து போன பழைய விஷயங்கள யாராவது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, எதுக்கு வீணா அதையே பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது எப்பயோ முடிஞ்சுச்சு, அத ஏன் பேசிட்டு இருக்கிறேன்னு. அப்ப அதே மாரி தான், அது முன் ஜென்மத்து குணத்தை எதுக்கு இப்ப எடுத்துட்டு வரீங்கன்றேன். இல்லையா? பாபா குழந்தை ஆனவுடனே இது வேற ஜென்மம். இந்த பாண்டவ சேனை முதல்ல தன்னுடைய குடும்பத்துக்கு முன்னாடி ஒரு முன்னுதாரணமா இருந்து காட்டணும். அது லௌகீக குடும்பமாவும் இருக்கலாம், இது ஆன்மீக குடும்பமாகவும் இருக்கலாம். 2த்துக்குமே நான் முன்னுதாரணமா இருந்து காட்டணும். இல்லையா? நம்ம எல்லாருக்கும் முன்னுதாரணமா பிரம்ம பாபா இருந்து காட்டினார். மம்மா இருந்து காட்டினாங்க. மம்மாவ பார்க்க சொல்லுவாரு பாபா. ஏன்னா அவங்கள வந்து ஷோ கேஸ்ல ஷோ பீஸா வைக்கிறார். அந்த மாதிரி நம்மளும் ஷோ பீஸா இருக்கணும். அதான் சொல்றாரு. சாக்கார ரூபத்துல பிரம்ம பாபா இருந்தாருல உதாரணமா, அதே மாதிரி நீங்களும் உதாரணமா இருந்தா அதான் பாபா ஃபாலோ பண்றதுன்றது. அவரு பண்றத ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல. அவரு எப்படி உதாரணமா இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் ஆகணும். அதனால இன்றைய நாளையே பழைய சமஸ்காரத்தை அழிக்கக்கூடிய விழா, பழைய சங்கல்பத்தை அழிக்கக்கூடிய விழா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சோ ஒவ்வொரு நாளுமே நாம அப்படி புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே சிஸ்டர். மீதிய நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.